ஹலோ கைஸ், வெல்கம் டு எபிசோட் 9 ஆஃப் லேர்ன் பைத்தான் வித் மீ. ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எரர்ஸ்னா என்னது? அதாவது வந்துட்டு நம்ம பண்ணுற மிஸ்டேக்கோ இல்லை மிஷினோட மிஸ்டேக்கோ எக்ஸிக்யூட் பண்ணுற கூட வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாமல் போகுது அப்படின்னாக்க அதை வந்துட்டு நம்ம எரர்னு சொல்லுவோம். ஸோ அது எரர் வந்து டோட்டலாக 2 டைப்ஸ், ஓகேவா? ஒன்று வந்துட்டு சின்டெக்ஸ் எரர், இன்னொன்று வந்துட்டு எக்ஸப்ஷன் சொல்லுவோம், அதாவது அன்டைம் எரர்னு சொல்லுவோம். ஸோ சின்டெக்ஸ் எரர்னா என்னன்னு பார்த்துலாம். சின்டெக்ஸ் எரர்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கோடில் வந்துட்டு, அதாவது நம்ம டைப் பண்ணுற கோடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இன்டென்டேஷன் மிஸ் பண்ணுறது, இல்லை கம்மா எக்ஸ்ட்ராவாக போடுறது, இல்லை கம்மா மிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நம்ம பண்ணுறோம். ஸோ அது வந்துட்டு சின்டெக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஸோ அந்த கேசஸில் வந்துட்டு நமக்கு வந்து சின்டெக்ஸ் எரர்னு சொல்லிட்டு வரும், ஓகேவா? ஸோ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது ரன் டைம் எரர். இந்த ரன் டைம் எரர் இல்லைன்னா எக்ஸப்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸப்ஷன் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடக்கூடிய கோடு வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும், சின்டெக்ஸ்க்கு வந்துட்டு அது பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு அது வந்துட்டு சிஸ்டம் கிராஷ் ஆகி சிஸ்டம் எரர்னாலே வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் வந்துட்டு ஸ்டக் ஆகும், ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு ரன் டைம் எரர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரன் டைம் எரர் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஒரு 10 டைப்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாததுனால ஒரு பிடிஎஃப்ல போட்டு வச்சிருக்கேன். அது வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்க அளவுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, கமெண்ட்ல வந்துட்டு எக்ஸப்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு டேட்டா டிஎம்ஸ்க்கு வர மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, பை.